உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நாம் அக்டோபர் 23 அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். எனவே வாருங்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 23, 2025 வியாழக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் துவிதியை திதி இன்றிரவு 10:47 வரை இருக்கும். அதன் பிறகு சுக்லபக்ஷம் திருதியை திதி தொடங்கி அக்டோபர் 25 ஆம் தேதி இரவு 1:19 வரை நீடிக்கும். நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இன்று காலை 4:51 வரை இருக்கும். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 25 ஆம் தேதி காலை 7:51 வரை நீடிக்கும். யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று அதிகாலை 4:59 வரை இருக்கும். அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி அக்டோபர் 25 ஆம் தேதி காலை 5:54 வரை நீடிக்கும். கரணம் பாலவ கரணம் இன்று காலை 9:31 வரை இருக்கும். அதன் பிறகு கௌளவ கரணம் தொடங்கி இரவு 10:47 வரை நீடிக்கும். அதன் பிறகு தாதுல கரணம் தொடங்கும். இது அக்டோபர் 24 ஆம் தேதி மதியம் 12:03 வரை நீடிக்கும். அசுப காலம் ராகு காலம் மதியம் 1:36 முதல் 3:01 வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 6:31 முதல் 7:66 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 9:21 முதல் 10:46 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 10:17 முதல் 11:03 வரை மற்றும் மதியம் 2:49 முதல் 3:35 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் காலை 8:09 முதல் 9:57 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:55 முதல் 5:43 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:33 வரை இருக்கும். அமிர்த காலம் மாலை 6:56 முதல் 8:44 வரை இருக்கும். ரிஷியா ஆனந்தாதி யோகம் இன்று வர்த்தமான யோகம் காலை 4:51 வரை இருக்கும். அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சாந்த நிலை சூரியோதயம் காலை 6:31 நிகழும். சூரிய அஸ்தமனம் மாலை 5:51 நிகழும். சந்திரோதயம் காலை 7:51 நிகழும். சந்திர அஸ்தமனம் மாலை 6:51 நிகழும். சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று இரவு 10:05 வரை துலாம் ராசியில் இருப்பார். அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. எனவே வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். இதரோபான் அக்டோபர் 23, 2025 வியாழக்கிழமை. இன்று உங்களை புத்துணர்ச்சியூட்டிக் கொள்ளும் சிறந்த நாள். மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு உள்ளார்ந்த அமைதியையும் சமநிலையையும் அடைய இயற்கையுடன் இணைந்து சில நேரங்களை செலவிடுங்கள். குடும்பத்துடன் ஒதுக்கப்படும் நேரம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் காட்டும் அன்பு உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். நிதி விஷயங்களில் பொறுமை காக்குங்கள், ஏனெனில் எதிர்காலத்தில் பயனுள்ள வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் பணியில் நேர்மையும் உழைப்பும் வெளிப்படுவதை பார்த்து மதிப்பு உயரும். அதே சமயம் அன்பையும் பொருளாதார தேவைகளையும் வெளிப்படுத்துவது உங்கள் வாழ்க்கைக்கு சமநிலை தரும். இன்று தைரியம் தேவைப்படும் நாள். கவனக்குறைவு அல்லது பயத்தால் பின்வாங்க வேண்டாம், ஏனெனில் சவால்கள் உங்களை வளர்த்து கொள்கின்றன. புதிய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர உங்களுக்கு உற்சாகம் உள்ளது. ஆனால் சில நேரங்களில் அமைதியான மனப்பான்மையுடன் பொறுமையுடன் முடிவெடுக்கிறீர்கள் என்றால் சிறந்தது. உங்கள் திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுங்கள். மற்றவர்களுக்கு பொறுப்பினை ஒப்படைப்பது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை மக்கள் பாராட்டுவார்கள். மேலும் இந்த முயற்சி மூலம் புதிய வாய்ப்புகள் அறிவும் உங்கள் வாழ்க்கைக்கு சேரும். இன்று உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியுள்ளன.
நண்பர்கள், கூட்டாளிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் உரையாடலில் சிந்தனையுடன் அமைதியாக நடந்து கொள்வது முக்கியம். காதல், நட்பு தொடர்புகள் மற்றும் சமூக சந்திப்புகள் உங்கள் மகிழ்ச்சியை உயர்த்தும். ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றும் பொறுப்புகளை சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடும் என்பதில் எச்சரிக்கையுடன் இருங்கள். இன்று எதிர்பாராத அழைப்புகள், புதிய பொறுப்புகள் அல்லது திடீரென வரும் வாய்ப்புகள் உங்கள் முன்னிலையில் இருக்கலாம். பழைய வாக்குறுதிகள் மற்றும் உறவுகளில் செய்யப்பட்ட சமரசங்களை நினைவில் வைக்கின்றீர்கள் என்றால் இன்றைய முக்கிய முடிவுகளை எடுக்க உதவும். கிரகங்களின் நிலை சாதகமாக உள்ளது. அரசு அல்லது அதிகார சம்பந்தப்பட்ட தடைகள் இருந்தால் அவற்றுக்கு தீர்வு காணும் வாய்ப்புகள் இன்று உருவாகலாம். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் தொழில் தொடர்பான புதிய தகவல்களை பெற இது சிறந்த நாள். இது எதிர்கால வளர்ச்சிக்கு வழிகாட்டும். சூழ்நிலைகளை புதிய பார்வையில் அணுகுங்கள். மறைக்கப்பட்ட பிரச்சனைகளை அடையாளம் காணுங்கள் மற்றும் தீர்வுகளை முயற்சியுடன் எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் முயற்சியின் பலன் தெளிவாகவும் சாத்தியமானதாகவும் கிடைக்கும். இன்று நீங்கள் கவனமாகவும் சிந்தனையுடனும் செயல்பட வேண்டிய நாள். சிலர் உங்கள் நம்பிக்கையையும் உழைப்பையும் தவறாக பயன்படுத்த முயலலாம். அதனால் நம்பகமான மற்றும் தொழில் சார்ந்த உறவுகளுடன் மட்டுமே ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் கூட்டாளி அல்லது துணையின் ஆலோசனைகளை கவனித்தால் இன்று பலனாகும். மேலும் வேலை மற்றும் தொழிலில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொறுப்பு மதிப்பை உயர்த்தும். உடல்நலத்தில் சிறிய பிரச்சனைகள், குறிப்பாக தலைவலி போன்றவை தோன்றலாம். அதனால் ஆரோக்கியத்தை முன்னுரிமையாக கையாளுங்கள். குடும்ப ஆதரவும் வாழ்க்கை துணையின் துணையும் உங்கள் பணிகளில் ஸ்திரத்தன்மையை வழங்கும். ஆனால் வணிகர்கள் சில அரசு விதிகள் அல்லது நடைமுறைகளில் சவால்களை சந்திக்கலாம். புதிய நண்பர்கள் மற்றும் சமூக தொழில் முறை தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ஆடைத் தொழில் அல்லது அதற்கு இணையான முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் எந்த முதலீடு எடுப்பது குறித்து சிந்தித்து முடிவு செய்யுங்கள். வேலை முயற்சி மற்றும் பொறுப்பு வெளிப்படுவதால் மதிப்பும் வெற்றியும் அதிகரிக்கும். ஆனால் கவனக்குறைவு சில இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். சட்ட மற்றும் நிதி சம்பந்தமான விஷயங்களில் கணக்கிடும்போது எச்சரிக்கையுடன் இருங்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்புதல் சிக்கல்களை உருவாக்கலாம். இன்று உங்கள் பணிகள் மற்றும் முன்னுரிமைகளை திட்டமிட்டு கவனமாக நிர்ணயிப்பது மிகவும் அவசியம். இன்று உங்கள் வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் பொறுமையும் முக்கியமாக வெளிப்படும் நாள். ஒரு பெண்ணின் ஆதரவு உங்கள் வாழ்வில் வலுவான தூணாக அமைந்து மகிழ்ச்சியாயும் நிம்மதியையும் வழங்கும். ஆனால் இந்த உறவை சிறப்பாக நிலைநாட்ட இருவரும் இணைந்து முயற்சிக்க வேண்டும். வீட்டில் குழந்தைகள் அல்லது குடும்ப விவகாரங்களில் சிறிய சவால்கள் தோன்றலாம். கடின சூழ்நிலைகளை எதிர்கொள்வதில் உங்களை மாற்றுவதற்கு பதிலாக புரிதலும் பொறுமையும் கொண்டு நடந்து கொள்வது முக்கியம். உங்கள் துணையுடன் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அவை உறவின் இனிமையை குறிக்காது. சில சமயங்களில் அன்பான வார்த்தைகள், கவனமுடன் நடந்து கொள்வது இதயத்தை வெல்லும் சக்தியாக இருக்கும். நண்பர்கள் அல்லது பரிச்சயமானவர்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஆலோசனைகள் வழங்கலாம். ஆனால் அவர்களின் பரிந்துரைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் உங்கள் சொந்த அனுபவம் மற்றும் உள்ளார்ந்த உணர்வுகளை வழிகாட்டியாக பயன்படுத்துங்கள். உறவுகளை புதுப்பிப்பதும் புதிய நேச அனுபவங்களை ஏற்படுத்துவதும் முக்கியம். ஆனால் மோசடி அல்லது தவறான சைகைகளை கவனிக்காமல் உண்மையான மற்றும் நேர்மறையான உணர்வுகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். இன்று அன்புக்கும் புரிதலுக்கும் இடையில் சமநிலை கண்டுபிடித்து உறவின் இனிமையையும் மனநிறைவும் அதிகரிக்க இது சிறந்த நாள். இன்று நிதி மற்றும் திட்டங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். பெரிய முதலீடுகள் அல்லது கொள்முதல்களை இன்று செய்யக்கூடாது. ஏனெனில் யாரையும் சரிபார்க்காமல் நம்புவதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் அமைதியுடன் விவேகத்துடன் செயல்படினால் உங்கள் பணத்தை பாதுகாக்கலாம். பயணம், பெரிய செலவுகள், கட்டண திட்டங்கள் ஆகியவற்றை இன்று தள்ளி வைக்குவது சிறந்தது. கல்வி மற்றும் கற்றல் துறையில் கிடைக்கும் தகவல்கள் உங்கள் எண்ணங்களை திறம்பட பாதிக்கலாம். ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆலோசனைகளை கவனித்து பின்பற்றுங்கள். அதிகாரிகள் அல்லது மூத்தவர்களுடன் உரையாடும் போது வார்த்தைகளை யோசித்து தேர்ந்தெடுப்பது முக்கியம். அதே சமயம் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவங்களை வளர்ப்பது முக்கியமான நேரம். மேலும் சக ஊழியர்களுடன் உறவுகளை சரி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. ஆபத்தான முடிவுகளை தவிர்த்து தற்போதைய சூழ்நிலைக்கு கவனம் செலுத்துங்கள். கூட்டாண்மை அல்லது வணிகத்தில் லாபம் பெற சந்தைப்படுத்தல் மற்றும் பொருளின் தரத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். ஆனால் அதிக முதலீடு மற்றும் பெரிய அபாயங்களை தவிர்க்க வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியமும் அன்றாட நடவடிக்கைகளும் முக்கியம். உடல் மற்றும் மனநிலையை பராமரித்து எந்தவிதமான கவனக்குறைவையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் உங்கள் நலனே முன்னுரிமை. இன்று வியாழக்கிழமை.
திசுக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த நாள் அறிவு, செல்வம், நம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாகும். பஞ்சாங்கத்தின்படி இன்று கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் துவிதியை திதி. சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார். மேலும் ஆயுஷ்மான் யோகத்தை தொடர்ந்து சௌபாக்கிய யோகம் உருவாகிறது. இந்த யோகங்கள் வாழ்க்கையில் நீண்ட ஆயுள், செழிப்பு மற்றும் சுப பலன்களை குறிக்கின்றன. இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 முக்கிய காரியங்கள். 1. குரு மற்றும் விஷ்ணுவை வழிபடுதல். இன்று பிரகஸ்பதிக்கு உகந்த நாள். எனவே மஞ்சள் நிறம் பூக்கள், வாழைப்பழங்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு பகவான் விஷ்ணுவை வழிபடுங்கள். இது நிதி நிலைத்தன்மை, தொழில் முன்னேற்றம் மற்றும் மன அமைதியை தரும். பிரகஸ்பதியின் அருளால் நிதி சம்பந்தமான முடிவுகள் சரியான திசையில் செல்லும். 2. கல்வி, அறிவு அல்லது ஆன்மீக பணிகளில் நேரத்தை செலவிடுங்கள். ஆயுஷ்மான் யோகத்தின் தாக்கத்தால் இன்று கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் நீண்ட காலத்திற்கு நினைவில் இருக்கும். புதிய படிப்பை தொடங்க, புத்தகம் எழுத அல்லது கல்வி கற்க இந்த நாள் மிகவும் உகந்தது. இது மன வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பண வாய்ப்புகளையும் உருவாக்கும். மூன்றாவது ஒரு பெரியவர் குரு அல்லது முதியவரின் ஆசிகளை பெறுங்கள். மூத்தவர்களிடமிருந்து வழிகாட்டுதல் பெற இன்றைக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாள். துலாம் ராசியில் சந்திரன் இருப்பது ஒத்துழைப்பையும் உறவுகளையும் பலப்படுத்துகிறது. ஒரு முதியவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் நிதி சார்ந்த முடிவுகள் இன்று விசேஷ பலனை தரும். 4. தானம், புண்ணியம் மற்றும் சேவை செய்யுங்கள். வியாழக்கிழமை அன்று ஏழைகளுக்கு உணவு, மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கடலை பருப்பு தானம் செய்வதால் பிரகஸ்பதியின் அருள் கிடைக்கும். இதனால் தடைப்பட்ட பணவரவுக்கான வழிகள் திறக்கப்பட்டு நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று தவிர்க்க வேண்டிய 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் மதியம் 1:36 முதல் 3:01 வரை எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம். இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் குழப்பம், நிதி இழப்பு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும். ராகு காலத்தில் முதலீடு செய்தல், பயணத்தை தொடங்குதல் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். 2. யாருடனும் வாக்குவாதம் அல்லது விவாதம் செய்ய வேண்டாம். இரவு 10:05 மேல் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும். இந்த நேரத்தில் வாக்குவாதம் அல்லது கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும். 3. மஞ்சள் நிற ஆடைகளுடன் கருப்பு, போற்றி இல்ல நீல நிறத்தை இணைக்க வேண்டாம். வியாழக்கிழமை என்றது நீல நிறம் பிரகஸ்பதியோட சுபத்தன்மையை குறைக்கின்றது. இந்த நிறங்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இது நிதி தடைகளை ஏற்படுத்தக்கூடும். 4. தவறான வாக்குறுதிகள் அல்லது சத்தியம் செய்யாதீர்கள். இன்று பேசப்பட்ட வார்த்தைகள் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே பொய்யான வாக்குறுதிகளை அல்லது நிறைவேற்ற முடியாத பிரகஸ்பதி சத்தியம் மற்றும் தர்மத்தின் சின்னம். பொய் சொல்வது அவருடைய ஆசீர்வாதத்தை குறைத்து உங்கள் நற்பெயரை பாதிக்கக்கூடும். நிதி தொடர்பான வழிகாட்டுதல்கள். 1. பணப்பரிவர்த்தனை மற்றும் முதலீடு காலை முதல் மதியம் வரை, குறிப்பாக காலை 9:30 முதல் மதியம் 1:30 வரை நேரம் சௌமியமாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம். துலாம் ராசியின் பிரபாவ பொருளாதார சமநிலையை கொண்டு வர உதவுகிறது. 1. ராகு காலத்தில் மதியம் 1:36 முதல் 3:01 வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணப்பரிமாற்றத்தையும் செய்ய வேண்டாம். இந்த நேரம் குழப்பம் அல்லது தவறான கணக்கீட்டால் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். 2. வியாபாரம் மற்றும் ஒப்பந்தங்கள். இன்று ஆயுஷ்மான் யோகம் மற்றும் அதை தொடர்ந்து சௌபாக்கிய யோகம் உருவாகிறது. இது வணிக பரிவர்த்தனைகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவும், நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய விரும்பினால் அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து பணம் செலுத்துவது பற்றி பேச விரும்பினால் காலை 11:48 முதல் மதியம் 12:33 வரையிலான அபிஜித் முகூர்த்தம் மிகவும் சுபமாக இருக்கும். இந்த நேரத்தில் செய்யப்படும் முயற்சி லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். 3. செலவு மற்றும் ஷாப்பிங். சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடும்.
மாலையில் தேவையற்ற பொருட்களை வாங்குவதையோ அல்லது பகட்டுக்காக செலவு செய்வதையோ தவிர்க்கவும். துலாம் ராத்தாவிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறும் இந்த நிலை பணத்தை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக வெளிப்புறமாக பாயச் செய்கிறது. எனவே முடிந்தால் பெரிய செலவுகளை அடுத்த நாளுக்கு தள்ளி போடுங்கள். மஸ்திஸ்தாபென்ன 4வது கடன் தொடர்பான முடிவுகள். இன்று கடன் கொடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு முன் நன்கு சிந்தியுங்கள். துலாம் ராசியின் பிரபாவ சமநிலையை விரும்புகிறது. ஆனால் விருச்சிக ராசியின் பிரபாவ சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும். எனவே ஒருவருக்கு கடன் கொடுப்பதற்கு முன் அவரது நிலை மற்றும் பகத்தீஸ் நம்பகத்தன்மையை கண்டிப்பாக சரிபார்க்கவும். 4ஆம் பழைய கடனை திருப்பிச் செலுத்த மாலை 6:56 இரவு 8:44 வரையிலான அமிர்த காலம் நன்மை பயக்கும். இதனால் நிதி அழுத்தம் படிப்படியாக குறையும். 5வது சம்பளம் வாங்கும் நபர்களுக்கான சூச்சனங்கள். இன்று உயர் அதிகாரிகளுடனான உரையாடலில் தெளிவாக இருங்கள். துலாம் ராசி SNVAD சின்னம். எனவே சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது உங்கள் நிதி முன்னேற்றத்தை பாதிக்கும். சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சிவசப்பட்டு பிரதிகிரியா செய்வதை தவிர்க்கவும். இல்லையெனில் நிதி வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். 6வது சுப திசை மற்றும் பரிகாரங்கள். கிழக்கு திசையை நோக்கி உங்கள் வேலையை தொடங்குங்கள். வியாழக்கிழமையன்று மஞ்சள் நிற ஆடை அணிவதும் பகவான் விஷ்ணு அல்லது பிரகஸ்பதியை வழிபடுவதும் நிதி செழிப்பை அதிகரிக்கும். முடிந்தால் இன்று வாழை மரத்தின் அடியில் ஒரு தீபம் ஏற்றுங்கள். இது பணம் தொடர்பான தடைகளை நீக்கும்.